அதிகாரம் 1. நற்செய்திக்கு விசுவாசமான ஒரு துடிப்பான அணுகுமுறை. A dynamic approach faithful to the gospel. இந்த முதல் அதிகாரத்தில் திரவையின் சமூகக் கோட்பாடு அண்மைக்கால திருத்தந்தையர்களின் போதக அதிகாரத்திலும் பேப்பல் மேஜஸ்டேரியம் இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கத்திலும் எவ்வாறு வடிவம் பெற்றுள்ளது என்பதை அதன் துடிப்பான தன்மையை வெளிப்படுத்தும் வகையில் சுருக்கமாக வழங்க விரும்புகிறேன். உண்மையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றும் புதிய சவால்கள் ரெஸ் நோவாய் இப்போதனை வரலாற்று கேள்விகளை வெளிப்படுத்தப்பட்ட உண்மையின் ஒளியில் அணுகக் கோருகிறது. இந்த வகையில் செயற்கை நுண்ணறிவையும் AI நாம் வெறுமனே ஆய்வு செய்யப்பட வேண்டிய மற்றுமொரு தலைப்பாகவோ அல்லது கையாளப்பட வேண்டிய ஒரு நெருக்கடியாகவோ கருதக்கூடாது. மாறாக அது சமூக கோட்பாட்டின் அடிப்படைகளை உள்ளிருந்தே சவாலுக்கு உட்படுத்தி நற்செய்திக்கு விசுவாசமாக அவற்றை மேலும் வளர்த்தெடுக்கக் கோரும் ஒரு வளர்ச்சியாகும். இருப்பினும் தனிப்பட்ட திருத்தந்தையர்களின் பங்களிப்பு மற்றும் அவர்களின் மிக முக்கியமான ஆவணங்களைப் பற்றி சிந்திப்பதற்கு முன் திரவை வரலாற்றில் எவ்வாறு வாழ்கிறது மற்றும் உலகோடு எவ்வாறு உறவு கொள்கிறது என்பது பற்றிய சில அடிப்படை அம்சங்களை தெளிவுபடுத்தாவிட்டால் இந்த மேலோட்டம் முழுமையாக புரியாது. அவ்வாறு செய்யத் தவறினால் சமூக கோட்பாடு என்பது உலக காரியங்களில் தேவையற்ற தலையீடாகவோ அல்லது மேலிருந்து திணிக்கப்பட்ட ஒரு வெளிப்புற ஒழுக்கக் குறியீடாகவோ பார்க்கப்படும் அபாயம் ஏற்படும். உண்மையில் இக்கோட்பாடு மனிதகுலத்தோடு இணைந்து பயணிக்கும் ஒரு திரவையிலிருந்தே பிறக்கிறது. அது உலக யதார்த்தங்களின் சுயாட்சியையும் திரவை மற்றும் அரசியல் சமூகங்களுக்கு இடையிலான வேறுபாட்டையும் அங்கீகரிக்கிறது. இதனால்தான் திரவை பொது நலனுக்கு சேவை செய்ய அயராது உழைக்கிறது. மனித வரலாற்றில் பயணிக்கும் திரவை. A church journeying through human history. திரவை ஒட்டுமொத்த மனித குடும்பத்தின் ஒற்றுமையின் அடையாளமாக உலகில் பிரசன்னமாகியிருக்கிறது. இன்றைய கேள்விகளையும் சவால்களையும் கேட்பது உரையாடல் மற்றும் சேவை போன்ற தன் குறிப்பிட்ட அழைப்பை நிறைவேற்றுவதற்கும் சமகால மனிதர்களின் வாழ்வு சார்ந்த எல்லாவற்றிற்கும் துரிதமாக பதிலளிப்பதற்குமான தற்போதைய சூழலாக அவள் அங்கீகரிக்கிறாள். மக்களின் வாழ்வில் இவ்வாறு ஈடுபடுவது திரவை தன் பணிக்கு ஒரு வரலாற்று பரிமாணம் உள்ளது என்பதையும் சமூக உறவுகள் கட்டமைக்கப்படும் விதம் குறித்த பொறுப்பு தனக்கு உண்டு என்பதையும் இன்னும் தெளிவாக புரிந்துகொள்ள உதவுகிறது. இந்த காரணத்திற்காக சமூகத்தை வடிவமைக்கும் ஆற்றல்களுக்கு தன்னை ஒரு அந்நியராக அவள் கருத முடியாது. மாறாக சமூகம் வளரும் மற்றும் ஒழுங்கமைக்கப்படும் செயல்முறைகளில் திரவை தீவிரமாக பங்கேற்கிறது. மேலும் நீதியான மற்றும் சகோதரத்துவமிக்க சமூகத்தை உருவாக்குவதற்கு தன் சொந்த பங்களிப்பை வழங்குகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் திரவையின் பணியின் இந்த வரலாற்று பரிமாணத்தை வலியுறுத்தினார். சமூக மற்றும் தேசிய வாழ்வில் எந்த தாக்கமும் இல்லாமல் குடிமை நிறுவனங்களின் ஆரோக்கியத்தை பற்றிய கவலையின்றி சமுதாயத்தை பாதிக்கும் நிகழ்வுகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் உரிமையின்றி மதத்தை தனிப்பட்ட வாழ்க்கையின் அந்தரங்க அறைக்குள் மட்டுமே முடக்கி வைக்க வேண்டும் என்று யாரும் கோர முடியாது. வரலாற்றின் யதார்த்தங்களில் மனிதகுலத்துடன் பயணிக்க வேண்டிய திரவையின் அழைப்பும் கடமையும் உலக காரியங்கள் தங்களுக்குரிய தனித்துவமான தன்மையையும் ஒழுங்கையும் கொண்டுள்ளன என்பதை அங்கீகரிக்க அவளை வழிநடத்துகிறது. இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் 2025 டிசம்பர் 7 அன்று நாம் நன்றியோடு நினைவு கூர்ந்து கொண்டாடிய கவுடியம் எட் ஸ்பெஸ் காடியம் எட் ஸ்பேஸ் என்ற நற்செய்திப்பணி அரசியலமைப்பில் இக்கொள்கையை மிகத் துல்லியமாக வெளிப்படுத்தியுள்ளது. உலக காரியங்களின் சுயாட்சி என்பது படைக்கப்பட்டவைகளும் சமூகங்களும் தங்களுக்குரிய சட்டங்களையும் மதிப்புகளையும் கொண்டுள்ளன என்பதை குறிக்குமானால் அந்த சுயாட்சி கோரிக்கை முற்றிலும் சரியானது. இந்த உறுதிப்பாடு படைப்பானது ஒரு அசல் நன்மையின் முத்திரையை தாங்கியுள்ளது என்பதை காட்டுகிறது. அதை நமது மனித பார்வை பாதுகாத்து பண்படுத்தி முழுமைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த வகையில் யதார்த்தத்தை அதன் முழு ஆழத்தில் விளக்குவதற்கு உதவும் வகையில் திரவை தன்னை அர்ப்பணிக்கிறது. ஒவ்வொரு நபரின் மாண்பு சமூகங்களின் பிணைப்பு மற்றும் அனைவரின் நன்மையை மேம்படுத்தும் தேர்வுகளை அவள் தாழ்மையான உறுதியுடன் ஆதரிக்கிறாள். இவ்வாறு திரவை உலகை அடக்கி ஆளாமல் அதன் பக்கபலமாக நிற்கிறது. இதனால் தூய ஆவியார் மனித இதயத்தில் தொடர்ந்து தக்கவைக்கும் நீதி மற்றும் அமைதியின் வாக்குறுதி ஒவ்வொரு மனித முயற்சியிலும் பலன் தரும். வரலாற்றின் போக்கில் மனிதர்களின் சுதந்திரத்தை கடவுள் நிலைநிறுத்துகிறார் என்பதை அங்கீகரித்து இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் திரவை சமூகத்திற்கும் அரசியல் சமூகத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை உறுதிப்படுத்தியதுடன் ஒவ்வொன்றும் முழு சுயாட்சியுடன் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியது. உலகில் திரவையின் பிரசன்னம் குடிமைச் சமூகம் மற்றும் பொது நிறுவனங்களுடனான அவளது உறவின் மூலமும் வெளிப்படுகிறது. இந்த அமைப்புகளுடன் ஈடுபடுவதன் மூலம் திரவை சமூக மற்றும் அரசியல் யதார்த்தங்களின் மதிப்பை ஏற்றுக்கொண்டு அவற்றின் குறிப்பிட்ட பொறுப்புகளை மதிக்கிறது. திரவை அரசுக்குரிய செயல்பாடுகளைத்தான் எடுத்துக்கொள்ள விரும்புவதில்லை. மாறாக பொது நலனுக்கு சேவை செய்பவர்களை அவள் மதிக்கிறாள்.
அதே நேரத்தில் திரவையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பணி நம் காலத்து மனிதர்களின் உண்மையான துயரங்களை களைய அவளை தூண்டுகிறது. இந்த நெருக்கம் குடிமை நிறுவனங்களை முந்திக் கொள்ளும் நோக்கத்திலிருந்தோ அல்லது அவர்களின் பணியை மறைமுகமாக விமர்சிப்பதிலிருந்தோ பிறக்கவில்லை. மாறாக அது நற்செய்தி பேரன்பிலிருந்து பிறக்கிறது. திரவை தலையிடும்போது நல்ல சமாரியனின் முன்மாதிரியை பின்பற்றி விவேகத்துடனும் நெருக்கத்துடனும் செய்கிறது. அவசர தேவையிலிருந்து எழும் ஒன்று ஒருபோதும் விதியாக மாற முடியாது என்பதையும் குடிமைச் சமூகத்திற்குரிய நிறுவன பொறுப்புகளை மாற்றீடு செய்ய முடியாது என்பதையும் அவள் அறிவாள். உலக யதார்த்தங்களின் சுயாட்சி மற்றும் ஆன்மீக அரசியல் அதிகார வரம்புகளுக்கு இடையிலான வேறுபாடு ஆகிய இந்த இருமடி அங்கீகாரத்திலிருந்து தொடங்குவது உலகத்துடனான உறவில் இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் திரவைக்கு வகுத்த திசையை இன்னும் தெளிவாக புரிந்துகொள்ள அனுமதிக்கிறது. கவுடியம் எட் ஸ்பெஸ் நமக்கு நினைவூட்டுகிறது, நம் காலத்தின் பல குரல்களைக் கேட்டு வேறுபடுத்தி இறைவார்த்தையின் ஒளியில் அவற்றை விளக்குவது ஒட்டுமொத்த இறைமக்களின், குறிப்பாக அதன் ஆயர்கள் மற்றும் இறையியலாளர்களின் கடமையாகும். இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட உண்மை இன்னும் ஆழமாக ஊடுருவி சிறப்பாக புரிந்துகொள்ளப்பட்டு இன்னும் தகுந்த முறையில் முன்வைக்கப்படும். இந்த பல குரல்களைக் கேட்பது வெறும் சமூகவியல் பயிற்சி அல்ல, மாறாக ஆன்மீக விவேகம் ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மென்ட் தேவையானது. ஆவியாரால் வழிநடத்தப்படும் இறைமக்கள் கலாச்சார மற்றும் சமூக மாற்றங்களில் வரலாற்றை அதன் முழுமைக்கு வழிநடத்தும் கிறிஸ்துவின் பிரசன்னத்தின் அடையாளங்களையும் அவனது முகத்தை மறைக்கும் சிதைவுகளையும் அடையாளம் காண்கிறார்கள். இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட உண்மையின் இன்றியமையாத மையம் மாறாமல் அது தெளிவுபடுத்தப்பட்டு பொது வாழ்வில் புதிய வடிவிலான நற்செய்தி சாட்சியத்தை ஆதரிக்கிறது. வரலாறு என்பது திரவை நற்செய்தியின் மனிதநேயப்படுத்தும் ஆற்றலை பற்றி ஆவியாரிடமிருந்து கற்றுக்கொள்ள அனுமதிக்கும் இடமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. மனித அறிவியலோடு உரையாடும் இறைவார்த்தையின் ஞானம். The wisdom of the word of God in dialogue with the human sciences. உண்மை, நன்மை மற்றும் அழகு ஆகியவற்றை நேர்மையாகத் தேடும் அனைவரையும் திரவை பயணத்தின் தோழர்களாகக் கருதுகிறது. மேலும் ஒவ்வொரு நபரின் மாண்பை பாதுகாப்பதிலும் படைப்பை பராமரிப்பதிலும் அவர்களை விலைமதிப்பற்ற கூட்டாளிகளாக கருதுகிறது. காலத்தின் அறிகுறிகளை கேட்கவும் விவேகத்துடன் ஆராயவும் விளக்கவும் அழைக்கும் இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் மேய்ப்பு பணி அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டு இறைவார்த்தையின் ஞானத்தால் ஒளிரும் திரவை மனித அறிவை எதிர்கொள்ள அஞ்சுவதில்லை. நம் காலத்தின் சிக்கலான சூழ்நிலைகளுக்கு நற்செய்தி நெறிமுறைகளை பயன்படுத்தும்போது தத்துவம் மற்றும் மனித மற்றும் சமூக அறிவியலின் ஹியூமன் அண்ட் சோஷியல் சயின்சஸ் பங்களிப்பு இன்றியமையாதது. இந்த துறைகள் கலாச்சார, பொருளாதார மற்றும் அரசியல் இயக்கங்களை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளவும் பகுப்பாய்வு செய்யவும் நமக்கு உதவுகின்றன. புனித இரண்டாம் ஜான் பால் நினைவூட்டினார், திரவை சமூக அறிவியலின் பங்களிப்புகளை வரவேற்கிறது, இதன் மூலம் தன் போதக அலுவலகப் பணியை செய்ய உதவும் கான்கிரீட் நுண்ணறிவுகளை பெறுகிறது. இத்தகைய அறிவோடு உரையாடுவது நற்செய்தியின் ஆற்றலை குறைப்பதில்லை. மாறாக தனிநபர்கள் மற்றும் சமூகங்களின் வாழ்வை உண்மையிலேயே மேம்படுத்துவது எது என்பதை இன்னும் தெளிவுடன் அடையாளம் காண இது உதவுகிறது. இந்த பார்வையை பின்பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் வலியுறுத்தினார், பல குறிப்பிட்ட கேள்விகளை கையாளும் போது திரவை ஒரு உறுதியான கருத்தை வழங்குவதாக கூறவில்லை, மாறாக அறிவியல் ஆராய்ச்சியை கேட்பதன் முக்கியத்துவத்தையும் நிபுணர்களிடையே தீவிரமான மற்றும் நேர்மையான விவாதத்தை ஊக்குவிப்பதையும் அங்கீகரிக்கிறது. நற்செய்திக்கும் மனித அறிவுக்கும் இடையிலான இந்த பயனுள்ள உரையாடலால் வளர்க்கப்பட்டு திரவை தன் சமூக கோட்பாட்டை படிப்படியாக உருவாக்கியுள்ளது. இக்கோட்பாடு விசுவாசத்திலிருந்தும் யதார்த்தத்தை பற்றிய அதற்குரிய பார்வையிலிருந்தும் உருவாவதால் இது தொழில்நுட்பத் தீர்வுகளின் தொகுப்பாகவோ அல்லது பிறருக்கு எதிராக வைக்கப்படும் பொருளாதார அல்லது அரசியல் மாதிரியாகவோ அமையாது. மாறாக அது ஒரு வேறுபட்ட ஒழுங்குமுறையை சேர்ந்தது, அதாவது நிகழ்வுகளின் விளக்கத்தை வழிநடத்தும் மற்றும் வரலாற்று செயல்முறைகள் மற்றும் தேர்வுகள் பற்றிய நற்செய்தி புரிதலை தக்கவைக்கும் கொள்கைகளை கொண்டது. இக்கோட்பாடு அரசியலின் அல்லது நிறுவனங்களின் பொறுப்புகளை மாற்றீடு செய்ய கோரவில்லை, மாறாக கூட்டு விவேகத்திற்கான கலெக்டிவ் டிசர்ன்மென்ட் ஒரு அடித்தளமாக தன்னை வழங்குகிறது. சமூக கோட்பாடு என்பது ஒரு கூட்டு விவேகம், சோஷியல் டாக்ட்ரீன் as a shared discernment. உண்மை என்பது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு கொடையே தவிர ஏகபோகமாக்கப்பட வேண்டிய உடைமை அல்ல என்பதை புரிந்துகொள்வது அதிகாரத்தின் அடிப்படையில் தன் பிரசன்னத்தை தேடும் சோதனையிலிருந்து திரவையை விடுவிக்கிறது. திணிக்கப்படாத உண்மையின் மென்மையான அறிவிப்பின் நற்செய்தி அணுகுமுறையை மீண்டும் கண்டறிய புனித இரண்டாம் ஜான் பால் உண்மையின் சேவையில் சகிப்புத்தன்மையின்மை மற்றும் வன்முறையை பயன்படுத்துவதற்கு கூட உடன்பட்ட காலங்களை நேர்மையாக ஆராய நம்மை அழைத்தார். இதே வழியில்
நானும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளேன், திரவை உண்மையின் மீது தனியுரிமை கொண்டிருப்பதாக கூறவில்லை. ஏனெனில் உண்மை என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பிரதேசம் அல்ல, மாறாக பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு நன்மை. மறுபுறம் திருத்தந்தை பிரான்சிஸ் இதே பார்வையை தனது புகழ்பெற்ற வாசகமான இடத்தை விட காலமே பெரியது, டைம் இஸ் கிரேட்டர் than ஸ்பேஸ் என்பதில் வெளிப்படுத்தினார். மிக முக்கியமானது அதிகார பதவிகளை ஆக்கிரமிப்பது அல்ல, மாறாக நல்ல செயல்முறைகளை தொடங்கி அவை முதிர்ச்சியடைய அனுமதிப்பதாகும். இந்த வழியில் நற்செய்தியின் உண்மை மேலிருந்து திணிக்கப்படாமல் வாழ்க்கையின் யதார்த்தங்களுக்குள் காலப்போக்கில் வளர்கிறது. இந்த கருத்தை ஒரு பன்முகப் பட்டகத்தின் மல்டிஃபாசெட்டட் பாலிஹீட்ரன் உருவகத்தின் மூலமும் விளக்கலாம், இதில் நற்செய்தியின் ஒரே உண்மை வெவ்வேறு கோணங்களில் பிரதிபலிக்கிறது. ஒரே நேரத்தில் ஒன்றாகவும் பலவாகவும் இருக்கும் உண்மையின் மீதான இந்த திறந்த மனப்பான்மை திரு அவையின் கத்தோலிக்கத் தன்மையை கேத்தலிசிட்டி உலகளாவிய தன்மை ஆழமாக வெளிப்படுத்துகிறது. இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் நமக்கு நினைவூட்டுகிறது, கத்தோலிக்கத் தன்மையின் நட்பண்புகளால் ஒவ்வொரு பகுதியும் தன் சொந்தக் கொடைகளை மற்ற பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த திரு அவைக்கும் வழங்குகிறது. இந்த வழியில் பரஸ்பர பரிமாற்றம் மற்றும் பகிரப்பட்ட முயற்சிகளுக்கு நன்றி செலுத்தி திரு அவை வளர்கிறது. இந்த பார்வையில் புனித ஆறாம் சின்னப்பர் பால் 6 ஒப்புக்கொண்டார், வரலாற்று சூழ்நிலைகளின் பெரும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொள்ளும்போது திரு அவையின் சமூகக் கோட்பாடு அனைத்து சூழல்களிலும் செல்லுபடியாகும் ஒரே பதிலை முன்மொழிய முடியும் என்று நினைப்பது யதார்த்தமானது அல்ல. இந்த காரணத்திற்காக அவர் ஒவ்வொரு கிறிஸ்தவ சமூகமும் தன் சொந்த நாட்டின் யதார்த்தத்தை தெளிவோடும் பொறுப்புணர்வோடும் விளக்குமாறு அழைப்பு விடுத்தார். இதுவரை கூறப்பட்டவற்றின் ஒளியில் திரு அவையின் சமூகக் கோட்பாட்டை இன்னும் உண்மையானதாக காண முடியும். இது பயன்படுத்தப்பட வேண்டிய கொள்கைகள் மற்றும் விதிகளின் கையேடு அல்ல, மாறாக ஒரு கூட்டு விவேகத்தின் செயல்முறையாகும். இது நற்செய்தியின் நித்திய உண்மைக்கும் வரலாற்றின் கேள்விகளுக்கும் இடையிலான சந்திப்பிலிருந்து பிறக்கிறது. எனவே நம் சகோதர சகோதரிகளின் மாண்பு மீறப்படும்போது, அரசியல் மனிதகுலத்தின் அவலங்களை தீர்க்கத் தவறும்போது, பொருளாதாரம் மனிதனுக்கு எதிராக மாறும்போது, திரு அவை மற்ற கிறிஸ்தவ பிரிவுகள் மற்றும் பிற மதங்களின் விசுவாசிகளுடன் இணைந்து ஆதிக்கம் செலுத்துவதற்காக அல்ல, மாறாக நற்கருணை மற்றும் சமூக ஒருமைப்பாட்டை கம்யூனியன் மேம்படுத்துவதற்காக தன் குரலை எழுப்ப வேண்டும். இவ்வாறு புரிந்து கொள்ளப்படும்போது சமூகக் கோட்பாடு வரலாற்றில் ஒரு ஒன்றிப்பின் இறையியலாக தியாலஜி ஆஃப் கம்யூனியன் மாறுகிறது. 13 ஆம் லியோ முதல் இன்று வரை சமூகக் கோட்பாட்டின் வளர்ச்சி. The development of social doctrine from Leo 1 to the present. திரு அவை வரலாற்றில் எவ்வாறு பிரசன்னமாகி உலகோடு உரையாடுகிறது என்பதை கோடிட்டுக் காட்டிய பிறகு 19 ஆம் நூற்றாண்டு முதல் இன்று வரையிலான பெரிய சமூக மாற்றங்களுக்கு பதிலளித்துள்ள போதக அதிகாரத்தில் சமூகக் கோட்பாட்டின் வளர்ச்சியை இப்போது பரிசீலிக்க விரும்புகிறேன். எனது மதிப்பிற்குரிய முன்னோடிகளின் சுற்றறிக்கைகளில், குறிப்பாக லவ்தாதோ சி, லாடட் சி மற்றும் பிரதேலி துத்தி ஃப்ரெட்டலி டூட்டி ஆகியவற்றில் உருவாக்கப்பட்டுள்ள எல்லாவற்றையும் என்னால் முறையாக ஆராய முடியாது என்றாலும், தற்போதைய இந்த உரை அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியில் எவ்வாறு நிற்கிறது என்பதைக் காட்ட சில அத்தியாவசிய புள்ளிகளை வலியுறுத்துவேன். திரு அவையின் சமூகக் கோட்பாட்டின் முதல் கட்டங்கள், The First Stages of the Church as Social Doctrine. நாம் இன்று திரு அவையின் சமூகக் கோட்பாடு என்று அழைப்பது நவீன யுகத்தின் தன்னிச்சையான தயாரிப்பு அல்ல. மாறாக இது புனித வேதாகமம், திரு அவை தந்தையர்கள் மற்றும் இடைக்காலம் மற்றும் நவீன யுகத்தின் இறையியல் மற்றும் சட்ட வளர்ச்சிகளில் வேரூன்றிய சமூக வாழ்க்கை பற்றிய திரு அவையின் நீண்டகால சிந்தனையின் பலனாகும். இந்த வெளிப்பாட்டை 1950 இல் 12ஆம் பயஸ் உருவாக்கிய போதிலும், அதன் உள்ளடக்கம் 13 ஆம் லியோவின் ரெரும் நோவாரம் ரீரம் நோவேரம் சுற்றறிக்கையுடன் ஒரு முறையான சமூக போதனையாக வடிவம் பெறத் தொடங்கியது. தன் காலத்தின் புதிய விஷயங்களை, மூலதனத்திற்கும் உழைப்புக்கும் இடையிலான மோதல், தொழிலாளர் கேள்வி மற்றும் பொருளாதார சமூக மாற்றங்கள் எதிர்கொண்ட லியோ அவற்றை நற்செய்தி மற்றும் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட மனித நபரின் முழுமையான பார்வையின் ஒளியில் ஆராய்ந்தார். புனித 2ஆம் ஜான் பால் இந்த அணுகுமுறையை சமூகக் கோட்பாட்டின் நிலையான முன்மாதிரி லாஸ்டிங் பாரடைம் என்று கருதினார். 13 ஆம் லியோவின் ரெரும் நோவாரம் திரு அவையின் சமூக போதனையின் வளர்ச்சியில் ஒரு மைல்கல்லாகும். இவாவணம் உழைப்பு மற்றும் தொழிலாளர்களின் மாண்பை தன் சிந்தனையின் முன்னணியில் வைக்கிறது. தனக்கும் தன் குடும்பத்திற்கும் நியாயமான ஊதியத்திற்கான உரிமையை உறுதிப்படுத்துகிறது. மனிதர்கள் மூலதனம் மற்றும் லாபத்தை விட முதன்மையான மதிப்பை தங்கியுள்ளனர் என்பதை அங்கீகரிக்கிறது. தனியார் சொத்துரிமையையும் அதன் இன்றியமையாத சமூக பங்கையும் பாதுகாக்கிறது. தொழிலாளர் சங்கங்களை மதிக்கிறது. வர்க்கப் போராட்ட மனப்பான்மைக்கு மாற்றாக சமூகத்தின் பல்வேறு கூறுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை முன்மொழிகிறது.
இதன் காரணமாகவே 11ஆம் பயஸ் இதை கிறிஸ்தவ சமூக செயல்பாட்டின் மகாசாசனம் மேக்னா கார்ட்டா என்று வரையறுத்தார். லியோ விவரித்த பல வரலாற்றுச் சூழ்நிலைகள் இன்று மாறியிருந்தாலும் 2 நுண்ணறிவுகள் இன்றும் மிகவும் பொருத்தமானவையாக உள்ளன. நிதி அல்லது உற்பத்தித் திறனில் மட்டுமே கவனம் செலுத்தும் எந்தவொரு மனப்பான்மையையும் விட மனித உழைப்பின் முதன்மைத் தன்மை மற்றும் நற்செய்தியை அறிவிப்பதற்கும் மிகவும் நீதியான சமூக ஒழுங்கை பின்பற்றுவதற்கும் இடையிலான பிரிக்க முடியாத தொடர்பு ஆகும். 11ஆம் பயசின் குவாத்ராஜேசிமோ அன்னோ குவாட்ரஜெசிமர் ஆனோ சுற்றறிக்கை வெறும் நோவாரம் வெளியாகி 40வது ஆண்டில் ஒரு பெரிய உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் உச்சக்கட்டத்தில் 1931 இல் வெளியிடப்பட்டது. இது வெறும் தொழிலாளர் கேள்வியை கடந்து ஒட்டுமொத்த பொருளாதார மற்றும் அரசியல் ஒழுங்கின் கட்டமைப்பை உள்ளடக்கியதாக தன் கவனத்தை விரிவுபடுத்தியது. இவ்வாவணம் ஒரு சிலரின் கைகளில் பொருளாதார அதிகாரம் குவிந்திருப்பதை அது கண்டிக்கிறது மற்றும் தனிநபரின் சுதந்திரத்தையும் பொறுப்பையும் சீர்குலைக்கும் வரம்பற்ற போட்டியையும் கூட்டுத் திட்டங்களையும் விமர்சிக்கிறது. இந்த கட்டமைப்பிற்குள் 11ஆம் பயஸ் துணைத்தன்மை கொள்கையை பிரின்சிபல் ஆஃப் சப்சிடியாரிட்டி முறையாக உருவாக்கினார். இது சமூக கோட்பாட்டின் தூண்களில் ஒன்றாக மாறியது. இக்கொள்கையின்படி தனிநபர்கள், குடும்பங்கள், இடைநிலை அமைப்புகள் மற்றும் உள்ளூர் சமூகங்களால் செய்யக்கூடிய எதையும் உயர்மட்ட அதிகாரிகள் செய்யக்கூடாது. சர்வாதிகார வடிவங்களை கடுமையாகக் கண்டித்த அவரது சமூக போதனையின் 3 நுண்ணறிவுகள் இன்று குறிப்பாக பொருத்தமானவை. அநீதி என்பது தனிமனித நடத்தையை மட்டுமல்ல, பொருளாதார மற்றும் நிறுவனக் கட்டமைப்புகளையும் சார்ந்தது என்ற விழிப்புணர்வு. அதிகாரத்தை மேலும் மையப்படுத்துவதைத் தவிர்க்கும் துணைத்தன்மை கொள்கையின் முக்கியத்துவம். மற்றும் உழைப்பின் மாண்பு, நியாயமான ஊதியம் மற்றும் குடும்பங்கள் கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கான உண்மையான சாத்தியக்கூறுகளுக்கு இடையிலான தொடர்பு. 2ஆம் உலகப் போரின் துயரமான சூழலிலும் அதைத் தொடர்ந்து வந்த மறுசீரமைப்பு ஆண்டுகளிலும் 12ஆம் பயசின் போதனைகள் சமூக கோட்பாட்டின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கின. இது குறிப்பாக அவரது கிறிஸ்துமஸ் வானொலி செய்திகளுக்கு பொருந்தும். அதில் அவர் நீதி, அமைதி மற்றும் மனித மாண்பை அங்கீகரிப்பதன் அடிப்படையில் ஓர் சர்வதேச ஒழுங்கின் கட்டமைப்பை கோடிட்டு காட்டினார். 12ஆம் பயஸ் பலவீனமான மக்களை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கும் வலிமையானவர்களின் நலன்களால் நிர்வகிக்கப்படும் சர்வதேச ஒழுங்கு நாடுகளுக்கு இடையிலான நம்பிக்கையை அடிப்படையில் சீர்குலைக்கிறது என்பதை நினைவூட்டினார். இறுதியாக அவர் நாடுகளுக்கு இடையிலான ஆழமான பொருளாதார சமநிலையின்மையை மோதல்களை தூண்டும் காரணிகளில் ஒன்றாக அடையாளம் கண்டார். உலகளாவிய அதிகாரத்தின் புதிய வடிவங்கள் மற்றும் வளர்ந்து வரும் சமத்துவமின்மைகளால் குறிக்கப்பட்ட நம் காலத்திற்கு 3 வழிகாட்டுதல்கள் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தவை. நலன்களை விட சட்டம் முன்னுரிமை பெற வேண்டியதன் அவசியம். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், பதற்றம் மற்றும் வன்முறைக்கான வளமான நிலம் என்ற விழிப்புணர்வு. மற்றும் தனிநபருக்கும் அரசுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்யக்கூடிய சங்கங்களின் நெட்வொர்க்கின் அவசியம். 2ஆம் விக்கான் பொதுச்சங்கத்தின் ஆண்டுகள். தி இயர்ஸ் ஆஃப் த செகண்ட் வாட்டிகன் கவுன்சில். திரு அவையின் சமூக போதனையில் ஒரு புதிய கட்டம் புனித 23ஆம் ஜான் பாலுடன் தொடங்கியது. அவர் சமூக பிரச்சினைகளின் உலகளாவிய பரிமாணம் மற்றும் உரிமைகளின் மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். மாதேர் எத் மகிஸ்ட்ரா மாதர் எத் மஜஸ்ட்ரா என்ற தன் சுற்றறிக்கையில் திரு அவையின் முதன்மை பணி புனிதப்படுத்துதலும் நித்திய நன்மைகளை அறிவிப்பதும் என்றாலும் அவள் மக்களின் அன்றாட வாழ்க்கையின் கான்கிரீட் தேவைகளை புறக்கணிப்பதில்லை என்று நினைவூட்டினார். சில ஆண்டுகளுக்குப் பிறகு பாசம் இன் தெரிஸ் பேஸ்ம் இன் டெரீஸ் என்ற சுற்றறிக்கையில் ஜான் 23 விசுவாசிகளுக்கு மட்டுமல்லாமல் நல்மனம் கொண்ட அனைத்து மக்களுக்கும் முதன்முறையாக உரை நிகழ்த்தினார். நபரின் மாண்பை அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளின் அங்கீகாரத்துடன் முறையாக இணைத்தார். பரவலான மோதல்கள் மற்றும் உலகளாவிய ஒன்றையொன்று சார்ந்திருக்கும் புதிய வடிவங்களால் குறிக்கப்பட்ட தற்போதைய நாளில் அவரது சிந்தனையின் பின்வரும் அம்சங்கள் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவரது அழைப்பின் உலகளாவிய பார்வை, பகிரப்பட்ட கட்டமைப்பாக மனித உரிமைகளைப் பற்றிய அவரது குறிப்பு, மற்றும் நீடித்த அமைதிக்கு ஒவ்வொரு நபரின் மாண்பால் ஈர்க்கப்பட்ட நிறுவனங்களும் உறவுகளும் தேவை என்ற அவரது நம்பிக்கை. 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் சமகால உலகில் திரு அவை தன்னை பற்றி புரிந்துகொள்வதில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. மேய்ப்பு பணி அரசியலமைப்பான கவுடியம் எத் ஸ்பெஸில் பொதுச்சங்கம் சுருக்கமான கருத்துக்களைக் காட்டிலும் மனிதகுலத்திற்கு நெருக்கமான, உலகோடு இணைந்த மற்றும் வரலாற்று சூழ்நிலைகளின் கான்கிரீட் யதார்த்தத்தை சிந்திப்பதில் உறுதியுள்ள ஒரு திரு அவையின் பிம்பத்தை முன்வைத்தது. பொருளாதார மற்றும் நிறுவனக் கட்டமைப்புகள் நபரின் முழுமையான வளர்ச்சிக்கு சேவை செய்யும் மற்றும் அனைவரின் பொறுப்பான பங்கேற்பை ஊக்குவிக்கும் அளவிற்கு மட்டுமே நீதியானவை என்று அது வலியுறுத்துகிறது. இதே சூழலில் திக்னிதாதிஸ் ஹுமானே டிக்னிடேட்டஸ் ஹியூமனே பிரகடனத்தையும் சேர்க்கலாம்.
இங்கே சமய சுதந்திரம் என்பது மனித மாண்பில் அடித்தளமிட்ட ஓர் அடிப்படை உரிமை என்பதை பொதுச்சங்கம் அங்கீகரித்தது. இது மக்கள் தங்கள் மனசாட்சிக்கு எதிராக செயல்பட நிர்பந்திக்கப்படுவதைத் தடுக்க அல்லது தனிப்பட்ட முறையிலும் பொதுமையாகவும் உண்மையை தேடுவதிலிருந்தும் அறிவிப்பதிலிருந்தும் தடுக்கப்படுவதைத் தடுக்க சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும். இக்கொள்கை இன்று மிகவும் பொருத்தமானது மற்றும் பன்மைத்துவ மற்றும் அமைதியான சமூகங்களை உருவாக்குவதற்கு சமூகக் கோட்பாட்டிற்கு தீர்க்கமான அளவுகோல்களை தொடர்ந்து வழங்குகிறது. புனித ஆறாம் சின்னப்பரின் பால் 6 திருத்தந்தை காலத்தில் அமைதியைப் பற்றிய ஒரு புரிதல் உருவானது. அது வெறும் போரின்மை என்று குறைக்கப்படாமல் முழுமையான மனித வளர்ச்சியின் இன்டெக்ரல் ஹியூமன் டெவலப்மெண்ட் எல்லைக்குள் வடிவம் பெற்றது. பாப்புலோரும் ப்ரொக்ரெசியோ இல் அவர் வளர்ச்சியை மனிதநேயம் குறைந்த வாழ்க்கை நிலைகளிலிருந்து அதிக மனிதநேயமிக்க வாழ்க்கை நிலைகளுக்கு மாறுவது என்று விவரித்தார். இது ஒவ்வொரு மனிதனையும் முழு மனிதனையும், அதாவது மனிதனின் அனைத்து பரிமாணங்களையும் விதிவிலக்கின்றி அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஒரு செயல்முறையாக அவர் புரிந்துகொண்டார். இந்த காரணத்திற்காகவே ஆறாம் சின்னப்பர் இவ்வாறு கூற முடிந்தது: இந்த வழியில் புரிந்து கொள்ளப்படும் வளர்ச்சி உண்மையில் அமைதியின் புதிய பெயர், த நியூ நேம் ஃபார் பீஸ் ஆகும். ஏனெனில் இது அநீதி மற்றும் மோதல்களின் வேர்களைக் களைந்து அனைவருக்கும் மிகவும் கண்ணியமான வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது. ரெரும் நோவாரமின் 80வது ஆண்டு நிறைவை ஒட்டி எழுதப்பட்ட அக்டோஜேசிமா அட்வீனியன்ஸ் இல் ஆறாம் சின்னப்பர் இந்த பார்வையை பின் தொழில்துறை சமூகத்திற்கு பயன்படுத்தினார். நற்செய்தி செய்தி காலாவதியானது அல்ல என்று அவர் நம்பினார். மாறாக அது இன்றும் பொருளாதார, அரசியல் மற்றும் கலாச்சார தேர்வுகளை வழிநடத்தக்கூடிய மனித நபர் உறவுகள், அதிகாரம் மற்றும் பொது நலன் பற்றிய பார்வையை வழங்குகிறது. திரவையின் சமூக கோட்பாட்டிற்கு ஆறாம் சின்னப்பரின் மிக முக்கியமான மரபு இதுதான்: மனித மாண்பிற்கு ஏற்ற வளர்ச்சியிலிருந்து விலக்கப்பட்ட மக்கள் உலகில் இருக்கும் வரை கிறிஸ்தவ சமூகம் அமைதியின் கோட்பாட்டு அறிவிப்போடு மட்டும் திருப்தி அடைய முடியாது. மாறாக மக்கள் ஓரங்கட்டப்படும் இடத்திலிருந்து தொடங்கி அது நற்செய்தியை அந்த பொருளாதார மற்றும் அரசியல் கட்டமைப்புகள் மீது தீர்ப்பளிக்க அனுமதிக்க வேண்டும். இவற்றைத்தான் பின்னர் ஜான் பால் II பாவத்தின் கட்டமைப்புகள் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் சின் என்று நமக்கு நினைவூட்டுவார். அண்மைக்கால திருத்தந்தையர்களின் போதக அதிகாரம், த ரீசன்ட் மேஜஸ்டீரியம். புனித இரண்டாம் ஜான் பாலின் பணக்கார சமூக போதனை 20ஆம் நூற்றாண்டின் பெரிய கருத்தியல் அமைப்புகளின் நெருக்கடி மற்றும் பொருளாதார உலகமயமாக்கலின் தொடக்கத்தின் சந்திப்பில் அமைந்துள்ளது. ரெரும் நோவாரம் வெளியாகி 90 ஆண்டுகளுக்குப் பிறகு எழுதப்பட்ட அவரது லபோரம் எக்ஸசன்ஸ் சுற்றறிக்கை உழைப்பு பற்றிய சிந்தனைக்கு ஒரு புதிய பாதையை திறந்தது. இது நியாயமான ஊதியத்தை ஒட்டுமொத்த சமூக பொருளாதார அமைப்பின் நீதியை சரிபார்க்கும் கான்கிரீட் வழிமுறையாக முன்வைக்கிறது. ஏனெனில் தொழிலாளி ஒரு மனிதனாக நடத்தப்படுகிறாரா அல்லது வெறும் உற்பத்திச் செலவாக நடத்தப்படுகிறாரா என்பதை அது வெளிப்படுத்துகிறது. உழைப்பின் மூலம் மனிதர்கள் தங்கள் சுதந்திரம், படைப்பாற்றல் மற்றும் ஒத்துழைப்பு திறனை செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். இதன் ஒளியில் பல்வேறு வகையான வேலை பாதுகாப்பின்மை மற்றும் ஆட்டோமேஷன், தானியங்கிமயம் ஆகியவை வெறும் செயல்திறனின் அடிப்படையில் மட்டுமே மதிப்பிடப்படக்கூடாது. மாறாக தொழிலாளியின் மாண்பு, போதுமான ஊதியத்திற்கான உரிமை மற்றும் சமூகத்தில் பங்கேற்பதற்கான உண்மையான சாத்தியக்கூறு ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக மதிப்பிடப்பட வேண்டும். பாப்புலோரும் புரோகிரேசியோ இன் 20வது ஆண்டு நிறைவை குறிக்கும் அவரது சொலிசிதுடோ ரேய் சோஷியலிஸ் சுற்றறிக்கையுடன் ஜான் பால் II பின்தங்கிய வளர்ச்சியின் சாட்டையை மறுஆய்வு செய்தார். வலுவான பொருளாதாரங்களால் நிர்வகிக்கப்படும் பொருளாதார, நிதி மற்றும் வர்த்தக வழிமுறைகள் பலவீனமான பொருளாதாரங்களை நசுக்கும் அதே வேளையில் தங்கள் சொந்த நலன்களுக்கு எவ்வாறு கட்டமைப்பு ரீதியாக சாதகமாக இருக்கின்றன என்பதை அவர் கண்டித்தார். மேலும் அவை தொழில்நுட்ப ரீதியாக மட்டுமல்லாமல் தீவிரமான தார்மீக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று கோரினார். இந்த சூழலில் ஒற்றுமை என்பது தனிநபர்கள், மக்கள் மற்றும் நாடுகளுக்கு இடையே ஒரு கான்கிரீட், பகிரப்பட்ட பொறுப்பாக புரிந்து கொள்ளப்பட்டது. இது ஆறாம் சின்னப்பரால் முன்மொழியப்பட்ட அன்பின் நாகரிகத்தை சிவிலைசேஷன் ஆஃப் லவ் நோக்கிய சமூக நட்பு அல்லது அரசியல் தொண்டு வடிவமாகும். ரெரும் நோவாரமின் நூற்றாண்டு விழாவில் சென்டிசிமஸ் ஆனஸ் சுற்றறிக்கை சோவியத் அமைப்பின் வீழ்ச்சி மற்றும் ஜனநாயகம் மற்றும் சந்தை பொருளாதாரத்தின் எழுச்சி பற்றிய சிந்தனையை வழங்கியது. புனித இரண்டாம் ஜான் பால் குடிமக்களின் பயனுள்ள பங்கேற்பிற்கு உத்தரவாதம் அளிக்கும் வரையில் திரவை ஜனநாயகத்தை மதிக்கிறது என்ற 12ஆம் பயசின் செய்தியை மீண்டும் வலியுறுத்தினார்.
அதேபோல் சந்தை மற்றும் தனியார் முயற்சியின் நேர்மறையான ஆற்றலை அவை தார்மீகச் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து லாப நோக்கத்திற்காக மிகவும் பலவீனமானவர்களை தியாகம் செய்யாமல் ஒற்றுமைக் கொள்கையால் வழிநடத்தப்படும் வரை மட்டுமே திறவை அங்கீகரிக்கிறது. இது திறவையின் சமூக கோட்பாட்டிற்கு குறிப்பாக பொருத்தமான ஒரு மரபைச் சேர்க்கிறது. உழைப்பின் மாண்பு, மக்களுக்கு இடையிலான ஒற்றுமை, ஜனநாயகம் மற்றும் சந்தை பொருளாதாரம் பற்றிய விமர்சன மதிப்பீடு ஆகியவற்றிற்கு இடையிலான தொடர்பின் உறுதிப்பாடு புதிய வடிவ சுரண்டல், விலக்கு மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவத்தில் ஏற்படும் நெருக்கடிகளை மதிப்பிடுவதற்கான அளவுகோல்களை தொடர்ந்து வழங்குகிறது. தனது சமூக சுற்றறிக்கையான காரைடாஸ் இன் வெரிதாத்தே கரீட்டஸ் இன் வெரிடேட் இல் திருத்தந்தை 16 ஆம் பெனடிக்ட் பாப்புலோரும் புரோகிரேசியோ இல் முன்வைக்கப்பட்ட வளர்ச்சியின் கருத்தை மறுஆய்வு செய்து விரிவுபடுத்த முயன்றார். அதை உலகமயமாக்கலின் ஒளியில் விளக்கினார். அத்தகைய வளர்ச்சி அனைவருக்கும் பயனளிக்கும் மற்றும் உண்மையிலேயே நிலையான உண்மையான வளர்ச்சியாக மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதாவது உண்மையிலேயே உள்ளடக்கிய மற்றும் படைப்பின் வரம்புகளை மதிக்கும் பொருளாதார முன்னேற்றம். இருப்பினும் பணக்கார நாடுகளில் புதிய வகையான வறுமைகளும் முன்னோடியில்லாத வகையில் விலக்குதல்களும் உருவாகி வருவதாகவும் அதே நேரத்தில் ஏழை பிராந்தியங்களில் சிறிய சிறுபான்மையினர் நுகர்வோர் ஆடம்பரத்தில் வாழ்வதையும் அவர் கவலையுடன் குறிப்பிட்டார். மேலும் மூலதனம் மற்றும் உற்பத்தி சாதனங்களின் பரந்த நடமாட்டத்தால் குறிக்கப்பட்ட புதிய உலகளாவிய பொருளாதார மற்றும் நிதி அமைப்பு மாநிலங்களின் அரசியல் அதிகாரத்தையும் பொருளாதார செயல்முறைகளில் செல்வாக்கு செலுத்தும் திறனையும் குறைத்துவிட்டதாக அவர் அவதானித்தார். பெனடிக்ட் 16 தொண்டை சாரிட்டி அன்பு தனது பகுப்பாய்வின் மையத்தில் வைத்தார். அது எப்போதும் உண்மையுடன் இணைந்திருக்கும் பட்சத்தில் திறவையின் சமூக கோட்பாட்டின் இதயத்தில் உள்ளது என்று கூறினார். சமூக, சட்ட, அரசியல் மற்றும் பொருளாதாரத் துறைகளுக்குள்ளேயே தார்மீக பொருத்தத்தை நிராகரிக்கும் போக்கு இருப்பதையும் அவர் கவலையுடன் குறிப்பிட்டார். அவரது பங்களிப்பின் தனித்துவம் என்னவென்றால் வளர்ச்சி, நீதி, நிறுவனங்கள் மற்றும் சந்தை ஆகியவை நடுநிலையான யதார்த்தங்கள் அல்ல, மாறாக உண்மையில் அன்பு வரலாற்று வெளிப்பாட்டை கண்டறிய வேண்டிய இடங்கள் என்பதை காட்டுவதாகும். இப்போதனை வளர்ந்து வரும் சமத்துவமின்மைகள், நிதிச் சந்தைகளில் ஏற்படும் அழுத்தங்கள், சுற்றுச்சூழல் நெருக்கடி மற்றும் அரசியலில் நம்பிக்கையின்மை ஆகியவற்றின் ஒளியில் இன்று குறிப்பாக பொருத்தமானது. திருத்தந்தை பிரான்சிஸின் சமூக போதனை மனித நம்பிக்கைகள் மற்றும் பலவீனங்களின் லென்ஸ் மூலம் வரலாற்றை பார்க்கவும் அவற்றை நற்செய்தியோடு உரையாடலுக்கு கொண்டு வரவும் அழைக்கும் கவுடியம் எட் ஸ்பெஸ் இன் வழிகளில் உருவாகிறது. இந்த அணுகுமுறை எவாஞ்சலி கவுடியம் அவாஞ்சலி கோடியம் இல் குறிப்பாக தெளிவாக வெளிப்படுகிறது. அங்கு அவர் கிறிஸ்தவ பிரகடனம் ஒரு உள்ளார்ந்த சமூக பரிமாணத்தை கொண்டுள்ளது என்றும் ஏழைகள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் புதிய அடிமைத்தன வடிவங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் அழுகையை கேட்கும் திறன் கொண்ட ஒரு திறவைக்கு அழைப்பு விடுக்கிறது என்றும் கூறுகிறார். ஒரு ஒருங்கிணைந்த சினோடல் திறவை, அதாவது ஒன்றாக பயணிக்கும் திறவை, நற்செய்தியின் ஒளியில் காலத்தின் அறிகுறிகளை படிக்க முற்படும் மற்றும் தான் வரலாற்றை பகிர்ந்து கொள்ளும் ஏழைகளால் நற்செய்தி அறிவிக்கப்பட தன்னை அனுமதிக்கும் திறவை பற்றிய பிரான்சிஸின் வற்புறுத்தலும் இந்த பார்வையில் பொருந்துகிறது. லவ்தாதோ சி லோடட் சி இல் பிரான்சிஸ் ஒரு சமூக சுற்றறிக்கையில் சுற்றுச்சூழல் நெருக்கடியின் முதல் குறிப்பிடத்தக்க முறையான சிகிச்சையை வழங்கினார். இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பிரச்சினை அல்ல, மாறாக சமகால சமூக, பொருளாதார நெருக்கடியின் சுற்றுச்சூழல் அம்சம் என்பதை காட்டுகிறது. முழுமையான சூழலியல் இன்டெக்ரல் எக்காலஜி பற்றிய அவரது முன்மொழிவு நமது பொதுவான இல்லத்தை பராமரிப்பதை ஏழைகளுக்கான முன்னுரிமை விருப்பத்துடன் இணைத்தது. மேலும் பூமியின் அழுகையும் ஏழைகளின் அழுகையும் பிரிக்கப்பட முடியாது என்று வலுவாக கூறியது. இந்த ஒளியில் எல்லாவற்றையும் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய ஒரு பொருளாக குறைக்க முற்படும் ஒரு தொழில்நுட்ப முன்னுதாரணத்தின் டெக்னிக்ராட்டிக் பாரடைம் விமர்சனம், கழிவு மனப்பான்மையால் அச்சுறுத்தப்படும் மனித உழைப்பின் பாதுகாப்பு மற்றும் தலைமுறைகளுக்கு இடையிலான நீதியின் தேவை ஆகியவற்றுடன் பொருட்களின் உலகளாவிய இலக்கு முன்னணியில் கொண்டு வரப்பட்டது. சமூக கட்டமைப்பின் முறிவு, துண்டு துண்டாகப் போரிடப்படும் உலகப்போர், தனிநபர் உலகமயமாக்கல் மற்றும் சமூக பிணைப்புகள் மீது தொற்றுநோயின் தாக்கம் ஆகியவற்றை எதிர்கொண்ட பிரான்சிஸ் பிரதேலி துத்தி ஃப்ரெட்டலி டூட்டி இல் சமூக நட்பு மற்றும் உலகளாவிய சகோதரத்துவத்தை தேர்ந்தெடுக்கும் மனிதகுலத்தின் கனவை புத்துயிர் பெற முயன்றார். அவர் சந்திப்பின் கலாச்சாரம், பொது நலனை தேடக்கூடிய ஒரு சிறந்த அரசியல் சமரசத்தின் பாதைகள் மற்றும் அனைவருக்கும் நிலம், வீட்டுவசதி மற்றும் உழைப்பை உறுதி செய்யும் உலகத்தை முன்மொழிந்தார். இறுதியாக டிலெக்சட் நோஸ் இல் இந்த குறிப்பிடத்தக்க சமூக முயற்சிகளை கிறிஸ்துவுடனான தனிப்பட்ட உறவிலிருந்து பிரிக்க முடியாது என்பதை காட்டினார்.
இறைவார்த்தையின் பக்கம் திரும்பி இயேசுவின் இதயத்தின் அன்பிற்கு உண்மையான பதில் நம் சகோதர சகோதரிகள் மீதான கான்கிரீட் அன்பு என்பதை அவர் நமக்கு நினைவூட்டினார். மேலும் அன்பிற்கு அன்பைச் செலுத்துவதை விட பெரிய வழி நமக்கு இல்லை என்று உறுதிப்படுத்தினார். விசுவாசத்தின் ஒளியில் வரலாற்றை விளக்குதல். Interpreting history in the light of faith. இந்த வரலாற்று மேலோட்டத்தை கருத்தில் கொள்ளும்போது திருஅவையின் சமூகக் கோட்பாடு ஒரு மேஜையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டத்தின் முடிவு அல்ல. மாறாக ஒவ்வொரு திருத்தந்தையும் இரண்டாம் வத்தின் பொதுச்சங்கத்துடன் இணைந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் புதிய விஷயங்களின் ஒளியில் ஒரு தனித்துவமான பங்களிப்பை வழங்கிய ஒரு நோயாளி செயல்முறையின் தயாரிப்பு என்பது தெளிவாகிறது. தங்கள் காலத்தின் சவால்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஒவ்வொருவரும் வரலாற்று மாற்றங்களை நற்செய்தியின்படி விளக்கினர். ஒரே பாரம்பரியத்தின் வெவ்வேறு அம்சங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தனர். நபரின் மாண்பு, உழைப்பின் மதிப்பு, பொருட்களின் உலகளாவிய இலக்கு, ஒற்றுமை மற்றும் துணைத்தன்மை, படைப்பை பராமரித்தல் மற்றும் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் மையத்தன்மை. இதன் விளைவு ஒரு இணக்கமான வளர்ச்சி ஆகும். இது வெவ்வேறு முக்கியத்துவங்கள், முற்போக்கு நுண்ணறிவுகள் மற்றும் சில சமயங்களில் அதற்கு முன் வந்தவற்றுடன் முறித்துக் கொள்ளாத கண்ணோட்ட மாற்றங்களால் குறிக்கப்படுகிறது. இன்று நாம் பகிரப்பட்ட கொள்கைகள் மற்றும் அளவுகோல்களின் தொகுப்பை பற்றி பேச முடிகிறது என்றால் அதற்கு பின்னால் வரலாற்றின் இந்த விசுவாச அடிப்படையிலான விளக்கம் ஒருபோதும் தடைபடாமல் ஒவ்வொரு தலைமுறையும் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு எப்போதும் திறந்தே இருப்பதுதான் காரணமாகும். விசுவாசிகளின் தனிப்பட்ட மற்றும் பொது வாழ்வில் அவர்களின் விவேகத்தை வழிநடத்தும் சமூகக் கோட்பாட்டின் பெரிய கொள்கைகளின் பக்கம்தான் இப்போது நான் நமது கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். இதன் மூலம் அவற்றின் உள் ஒத்திசைவையும் நம் காலத்தை வழிநடத்தும் திறனையும் இன்னும் திறம்பட புரிந்து கொள்ள முடியும்.